பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று நம்ம இங்க வாசிக்கிறோம். நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே உயிரோட இருக்க மாட்டோம். அவ்வளவு பாவங்களை நம்ம செய்யறோம். ஆனா எல்லா பாவங்களையும் ஆண்டவர் நமக்கு மன்னித்து ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். இது தெரியும். எல்லாமே லென்த் டேஸ்ல நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம கறி சாப்பிட்றது இல்ல, மீன் சாப்பிட்றது இல்ல, அது அவங்கவுங்களுக்குள்ள விருப்பம், அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கிருபை. ஆனா நம்ம இந்த மாம்சத்தை சாப்பிடாம அதற்கு மாறாக நிறைய பாவங்களை நம்ம செய்யறோம். நம்ம வார்த்தையினால, நம்முடைய செய்கையினால நம்ம ஆண்டவருக்கு விரோதமா நிறைய பாவங்களை செய்யறோம். மாம்சம் சாப்பிட்றதுனாலதான் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி நான் கடன் பட்டிருக்கேன் இந்த லென்த் டேஸ்ல அப்படின்னு சொல்லி இல்ல. நம்ம என்னதான் நம்முடைய மாம்சத்தை ஒடுக்குனாலும் இப்படிப்பட்ட பாவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், செய்யாம இருக்கணும். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீங்க என் பாவத்தை நினைச்சீங்க அப்படின்னா நான் உயிரோட இருக்க முடியாது. அதுதான் இங்க பார்க்கிறோம். நம்ம எத்தனையோ அக்கிரமங்களையும் பாவங்களையும் நம்ம செய்யறோம். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் மன்னித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை கிருபையாய் ஆண்டவர் வழி நடத்துகிறார். அதுக்கு கீழே உள்ள வசனத்தெல்லாம் பாருங்க. இந்த பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறதா. இந்த பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல கிருபையை வைத்திருக்கிறார். கிருபை யாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறதா கிருபை. நம்ம எல்லாருமே தகுதி உள்ளவங்களா அப்படின்னு நினைச்சு பார்த்தா கொஸ்டின் மார்க்கு தான். ஆனா அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்ம மேல இருக்கிறதுனாலதான், அவருடைய தயவு நம்ம மேல இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாருமே உயிரோடு இருக்கிறோம். நம்ம செஞ்ச பாவத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிற நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் நினைச்சு பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாரு. ஆனா அவருடைய தழும்புள்ள கரம் நம்மளை நோக்கி பார்க்கிறது, அவருடைய அன்பின் கரம், அவருடைய அன்பின் கண்கள் நம்மளை நோக்கி பார்க்கிறது. எத்தனையோ முறைகள் பாவம் செய்யறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயினால தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறோம். ஆனா அதெல்லாம் ஆண்டவன் மன்னிச்சு நம்மளை விடுறாரு. நம்ம பிள்ளை ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அவங்கள நம்ம என்ன பண்றோம், அடிக்கிறோம், பலவிதமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறோம். ஆனா ஆண்டவருக்கு விரோதமா நம்ம எத்தனையோ பாவங்களை செய்யறோம். ஆனா அவருடைய சமூகத்துல உட்காரும் போது மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, நிறைய உலக மனிதர்கள் அவங்களுக்கு விரோதமா ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டா வாழ்நாள் ஃபுல்லா அதை அப்படியே ஞாபகத்துல வச்சிருக்கிறாங்க. நீ எனக்கு விரோதமா அந்த பாவத்தை செஞ்சுட்டல, எனக்கு விரோதமா இதை நீ பேசிட்டல அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய அப்பா, நம்முடைய பரம தகப்பன் நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் நமக்கு மன்னித்து அவர் நமக்கு ஒவ்வொரு நாள் ஓடுறோம் அப்படின்னா அவர் நமக்கு போட்ட பிச்சைன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளவு அருமையா ஆண்டவர் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். அதுக்கு கீழே பாருங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினாராம். அவருடைய நம்ம முதுகுக்கு பின்னாடி நம்முடைய பாவங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரா, எரிஞ்சிட்டாராம். பின்னாடி திருப்பி ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி திரும்பி எப்பெல்லாம் பார்க்க முடியாது. அது மாதிரி தானா நம்முடைய பாவங்களை அவருடைய முதுகுக்கு பின்னால போட்டுட்டாராம். அதனால அந்த வசனத்தை சொல்லி இருக்கிறதுனால நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே ஆண்டவரை தேடக்கூடாது. ஒரு தடவை ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே இனிமேல் இந்த பாவத்தை செய்யாம என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு தான் நம்ம ஜெபிக்கணும். அதனால இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம அதிகமா நம்ம காத்திருக்கணும். ஏதோ இந்த 40 நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தை நம்ம என்ன பண்ணணும், நினைவு கூறணும். 40 நாள் மட்டும் எல்லா காரியத்திலையும் நான் கடைபிடிச்சு போவேன், 40 நாளுக்கு அப்புறம் நான் என்ன வேணாலும் செய்வேன்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காக அந்த மரித்ததை நம்ம நினைவு கூறிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் அவர் எனக்காக அந்த சிலுவையில எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். அடுத்து ஒரே ஒரு வசனம் பாருங்க, 13ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறாராம். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி அதெல்லாம் மன்னிச்சிருவாங்க. ஆனா பிள்ளைங்க அப்பாவுக்கு விரோதமா, தகப்பனுக்கு விரோதமா எவ்வளவு வார்த்தைகளை சொல்லலாம், அதெல்லாம் தகப்பன் மன்னிக்கிறது போல நமக்கும் நம்முடைய பரம தகப்பன் நம்ம செஞ்ச எல்லா அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நம்மளை கிருபையா வழி நடத்துகிறார். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு, அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு ஆண்டவரே நீங்க எனக்கு இறங்குகன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிங்க. நிச்சயமாக அவருடைய இரக்கம் நம்மளை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.